எப்படி இருக்கீங்க? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு 3 காரியங்களை இந்த வசனம் சொல்லுகிறது. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்த காலங்களில் இப்போ நம்ம வீட்டில் வைத்திருக்கிற மாதிரி நாய்கள் கிடையாது. காட்டிலே தான் அந்த நாய்கள் இருக்கும், மாமிசத்தை பட்சித்து கொண்டிருக்கும். அது குரூப்பாக தான் அது இருக்கும், அதாவது ஒரு குழுவாய் தான் அலைந்து கொண்டிருக்கும். திடீர்னு ஜனங்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு வரும், வந்துட்டு வீட்டில் இருக்க காரியங்களை அதை திருடி கவ்வி கொண்டு அது ஓடும். இப்படி தான் அந்த காலத்தில் நாய்கள் இருந்தது. அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறது, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2வது, பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோ, நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்களோ, அந்த பொல்லாத வேலையாட்கள் யாராவது இருப்பாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணுமா. 3வது சொல்றது, சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சுண்ணத்துக்காரனா இஸ்மவேலின் சந்ததியாருக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த 3 எச்சரிப்பின் சத்தமும் எதை குறிக்குதுன்னா, நம்மளை அறியாம மற்ற காரியங்களுக்கு, ஆண்டவருடைய டீச்சிங்கோ, ஆண்டவருடைய விசுவாசத்திலேயோ, ஆண்டவருடைய காரியங்களிலோ நிலைத்து நிற்காதபடிக்கு நம்ம இருப்போம்னா, சுண்ணத்துக்காரர்களோ இல்லைன்னா நாய்களை போல இருக்க ஃபால்ஸ் என்ன சொல்றது, அந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸோ இல்லைன்னா பொல்லாத வேலையாட்களோ நம்மளை என்ன பண்ணுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க, நம்மளை களவாய் கவ்வி கொண்டு போயிடுவாங்க. நிறைய இடங்களில் பாருங்களேன், ஃபால்ஸ் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சபைகள் நன்றாக நடந்திருக்கும், அவங்க வந்து அதுலேருந்து ஒரு கூட்ட ஆட்களை அவங்க கவ்வி கொண்டு போகிற அந்த ஒரு காரியம் அங்கே இருக்கும். எப்பவுமே யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். நம்ம ஃபால்ஸ் டீச்சர்ஸாக இருக்கவங்க இல்லைனா மற்ற டாக்டரின் பண்ணுறவங்க ஆண்டவரை அறியாத ஜனங்க கிட்ட போய் ஆண்டவரை பற்றி சொல்லவே மாட்டாங்க, ஆண்டவரை அறிஞ்ச ஜனங்க கிட்ட தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நாய்களை போல நம்ம கிட்ட இருக்க ஆசீர்வாதத்தை கவ்வி கொண்டு போகிற அந்த ஜனங்களுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஃபால்ஸ் டீச்சர்ஸ்க்கு ஜாக்கிரதையா இருங்க, பொல்லாத வேலையாட்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க. பாவம் சிஸ்டர், மாறிடுவான்னு நினச்சிங்கன்னா என்றைக்கு இருந்தாலும் பெரிய ஆப்பு நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. பொல்லாத வேலையாட்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்க, இஸ்மவேலின் சந்ததியாருக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். கர்த்தர் சொன்ன அந்த எச்சரிப்பின் சத்தம் நமக்குள்ளே இருப்பதாக. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த 3 காரியங்களில் எவைகளில் நாங்கள் இழந்து போய்கிறோமோ எங்களை தயவாய் மன்னிங்க சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இசப்பா, நாங்கள் ஆண்டவரே எங்களை சுற்றி நடக்கிற ஆண்டவரே ஃபால்ஸ் டாக்டரின்ஸ்க்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆண்டவரே நாங்கள் நல்ல சபையில் நிலைநாட்டப்படுகிறதை விட்டு நாங்கள் சபையை விட்டு வெளியே வந்திருந்தா எங்களை தயவாய் மன்னிங்க. நீங்கள் எங்கே நிலைச்சிருக்க சொல்கிறீங்களோ அந்த இடத்துல நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, பொல்லாத வேலையாட்கள் எங்களை சுற்றி இருக்குமானால் அவர்களுடைய கைகளுக்கு நீர் எங்களை விளக்கி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே இஸ்மவேலின் சந்ததியாருக்கு நீங்கள் எங்களை விளக்கி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறீங்க, நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க கிருபை செய்யுங்க. எதை செய்தாலும், எதை அவங்க கிட்டேருந்து வாங்கினாலும், எதை அவங்க கூட டீலிங் வைத்தாலும் நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து காரியங்களை செய்ய கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எல்லா நிலைமையிலும் உங்களை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்தணும், உங்களை முன்னாடி நிற்க வைக்கணும். ஆண்டவரே, உங்களை பின்னாடி தள்ளிட்டு எங்கள் சுயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தனா இவர்கள் கையில் ஆண்டவரே நாங்கள் மாட்டிக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை நீங்கள் மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இந்த 3 நபர்கள்கிட்டையும் எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. நீரே எங்களோடு இருங்க. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்ததுக்காக உமக்கு நன்றி. காலை எழுந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.